السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல் குர்ஆனுடைய விளக்க உரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் 9வது அத்தியாயம் 36வது வசனம். இந்த வசனத்தில் வல்ல ரஹ்மான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். நிச்சயமாக மாதங்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்களாக அவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. எப்பொழுது இருக்கிறது என்றால், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மின்ஹா, அந்த 12 மாதங்களில் அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமாக இருக்கிறது என்று வல்ல ரஹ்மான் பதிவு செய்கிறார். இந்த 12 மாதங்கள் என்பது எல்லா மொழிகளிலுமே 12 மாதங்கள் தான் இருக்கும். எந்த மொழிகளுடைய மாதங்களை எடுத்து நீங்கள் பார்த்தாலும் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆகத்தான் இருக்கும். இதே ஒரு பெரிய அதிசயம் தான் இது. குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு கிட்டத்தட்ட 1446 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்றைக்கு முஹர்ரம் முதல் நாளாக நாம் அமர்ந்திருக்கிறோம். 1446வது ஆண்டு பிறந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 1436 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதாவது ஹிஜ்ரி 10 தான் ரசூலுல்லாஹி அவர்கள் நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். மனதை விட்டு பிரியவில்லை, உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். உலகம் அழிகின்ற வரை அவர்களுடைய நினைப்பு எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அப்போ மிகப்பெரிய அதிசயமான விஷயமாக இவைகளெல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த வானங்களை பூமியை படைத்த அந்த நாளிலிருந்து 12 மாதங்கள் தான் ஒரு ஆண்டினுடைய மாதங்கள் என்று கணக்கெடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் 4 மாதங்கள் இது புனிதமாக ஆகியிருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு. அதில் 4 மாதங்கள் என்னென்ன என்று குர்ஆன் முழுவதும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது நமக்கு 4 மாதங்கள் என்னென்ன என்று. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு. அந்த 4 மாதங்கள் என்ன என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ், ரஜப் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப அந்த புனிதமிக்க இந்த மாதத்தில் தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். எப்படி துல்ஹஜ் மாதம், துல்காதா மாதம், ரஜப் மாதம் எப்படி புனிதமானதோ அதை விட முஹர்ரம் மாதம் என்பது இன்னும் புனிதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஸாலிக தீனுல் கையும், அந்த தொடர்ந்து வருகிற வசனம் தான் இதுதான் நிலையான மார்க்கமாக இருக்கிறது. இந்த உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய மார்க்கமாக இந்த மார்க்கம் தான் இருக்கிறது. அதனால
அந்த மாதத்துல, அதாவது முஹர்ரம் மாதத்துல பல பதினெட்டு அன்புசரும், உங்களுக்கு நீங்களே அந்த மாதங்கள்ல அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த மாதங்கள்ல குறிப்பா இந்த 4 மாதம் இருக்குல்ல, இந்த மாதங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டிய மாதம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற மாதமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயத்தை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வகாத்தியல் முஷ்ரிக்கீன காஃபத்தன் கமா யுகாத்திலுனகும் காஃபா, எப்படி நிராகரிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை அவர்கள் சண்டை போடுவதற்கு வந்தார்களோ அது மாதிரி நீங்களும் அவர்களோடு சண்டை போடுவதற்கு எந்த விதமான தடையும் இந்த மாதத்தில் இல்லை என்று சொல்கிறார். அதாவது எதிரிகள் தாக்க வரும்பொழுதுதான் அந்த புனிதன் என்று கருதி கொண்டு நீங்கள் பின்வாங்கி விடாமல் அவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்து உங்களை சண்டையிடுவதற்காக அழைக்கின்றார்களோ வந்தார்களோ அது மாதிரி நீங்களும் சண்டையிடுங்கள் என்கிறார். அதுக்கு பிறகு ராகமோ அண்ணல்லாம் நாள் தக்கி நீங்கள் எல்லாம் விலகிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்களோடு இருக்கிறான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல பதிவு செய்கிறார். இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் பல அதிசயங்கள் உள்ள ஆயத்தாக இது இருக்கிறது. ஒன்று, இந்த 12 மாதம் என்பதை மனித முயற்சியால் யாருமே இன்று வரை மாற்றி அமைக்க முடியாத விஷயமாக இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த கிதாபில்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய புத்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த புத்தகத்திலே இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விஷயமும் இந்த ஆயத்தில் வருகிறது. இது சம்பந்தமாக நிறைய ஆயத்துகள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னது? இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா விஷயங்களும் மா அசாபமின் முசீபத்தின் பில் அர்தி வலாத்தி அன்ஃபுசிக்கும் இல்லாத்தி கிதாபின் மின் கபுல் அந்நபரஹா இன்னதாலிக்க அலல்லாஹி யஸீர் என்று 57வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். என்ன அர்த்தம் சொன்னாக்கா, உங்களுக்கும் இந்த பூமியில் நடைபெறுகிற எல்லா விஷயங்களும் ஏற்கனவே அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம்தான் நடக்கும். இது படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கும் என்று சொல்றார். அப்ப ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட எல்லா விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நமக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியா? அப்ப நமக்கு நடைபெறுகிற எல்லா விஷயமும் விதி என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த விதியைத்தான் அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் இந்த ஆயத்தில். கிதாபில்லா என்று சொன்னால் ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம் மாத்திரம்தான் நடக்கும் என்று முதல்ல உள்ளத்துல நினைச்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த விதி என்ற அந்த விஷயம் இருக்குல்ல, இதுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. கிராமர்ல தமிழ் இலக்கணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, விதி என்று சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், விதிமுறைகளை பின்பற்றி நடக்கிறது. இன்னொன்று, ஏற்கனவே அல்லாஹ் விதித்தவைகள் நடக்கிறது. இந்த ஏற்கனவே விதித்த விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களையும் நாம மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப விதி சரியா இருக்கும். உதாரணமா, இப்ப விதியை நம்பி இருக்கிறவங்க எல்லாமே அல்லாஹ்வால் நடைபெறுகிறது நம்பி இருக்கிறோமா இல்லையா? நம்பி இருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய முயற்சி அது இருக்கிறதா இல்லையா என்று ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு முயற்சியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மறைமுகமாக தான் செய்கிற செயலில் நாமளே செய்கிற மாதிரி ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படி செய்யும் பொழுது எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் என்பதுதான் அந்த விதியை நாம் ஒழுங்காக புரிஞ்சு கொண்டால் தெரியும். எப்படி நம்முடைய மூளையில இது சரி இது தவறு என்று பிரித்து அறிவுகின்ற ஒரு செல்லை அல்லாஹ் படைத்திருக்கிறான். செல்லுன்னு சொல்றாங்க இன்றைக்கு. அந்த செல்லு மூளைக்குள்ள இருக்கிறது எல்லாரும். அந்த மூளைக்குள்ள எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது சரி இது தவறு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பிரித்து அறிகிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப நாம செய்கிற காரியத்துல எதையெல்லாம் சரி என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த முறைப்படி செய்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் எழுதிய அந்த விதியும்
நாம் ஃபாலோ பண்ணுகிற முறையும் சரியாக அமைந்து சரியான திசையை நோக்கி நாம் போய் கொண்டிருப்போம். அதே நேரத்தில் நம்முடைய மூளையில இது தவறு என்று நன்றாக நமக்கு தெரிந்து கொண்டு நாம் அந்த செயலை செய்யும் பொழுது அல்லாஹ் எழுதி வைத்த அந்த விதியும் நாம் செய்கிற செயல்முறையும் முரண்பாடாக ஆகிவிடும். நல்லா புரிந்து கொள்ளும் இந்த பாயிண்ட். அப்போ முரண்பாடாக எப்போ ஆகிறது என்று சொன்னால், அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ அதை நாம் ஆய்வு செய்து செய்யும் பொழுது கரெக்டாக விதி ஒத்து போயிட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக செய்யும் பொழுது அந்த விதியும் இந்த விதியும் கிராஸ் ஆகிடும். அப்போதான் பிரச்சனை ஏற்படுறது, வேற ஒன்றும் இல்லை. இப்படி எனக்கு எழுதியிருப்பான் அப்படி இல்லை. உதாரணமாக ஒரு தீமையான காரியத்தை செய்து கொண்டு எனக்கு அல்லாஹ் எழுதி விட்டான் என்று நம்ம சொல்லக்கூடாது. உதாரணமாக ஒரு சாராயத்தை கிளாஸ்ல ஊற்றி வச்சுக்கிட்டு எடுத்து குடிச்சு விட்டு இது எனக்கு அல்லாஹ் ஏற்கனவே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். எப்படி? இந்த சாராயத்தை உனக்கு சோதனைக்காக வைத்திருக்கிறேன், இதை நீ குடிக்க கூடாது, இது உனக்கு ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரி, தடை செய்யப்பட்ட அந்த விஷயத்துல எவ்வளவு தீங்குகள் இருக்கிறது என்பது நம்முடைய மூளை சொல்லுகிறது. ஏதாவது நன்மை இருக்காதுல? நன்மை கிடையாது. அப்ப அல்லாஹ் சொன்னதும் அதன் மூலமாக நன்மை இல்லை என்பது நமக்கு புரிகிறது. அதன் காரணத்தினால அந்த தீமையான விஷயம் பக்கம் நம்ம போகக்கூடாது. அப்படி இல்லாம கெட்ட விஷயத்தை செய்துவிட்டு எனக்கு அல்லாஹ் ஏற்கனவே எழுதியிருக்கிறான், நான் சிகரெட்டை பிடிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே எழுதியது, நான் சினிமா பார்க்கிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே எழுதியது, நான் நாடகம் பார்க்கிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே எழுதுகிறது, நான் டான்ஸ் போடுகிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே அல்லாஹ் எழுதியது என்று அந்த விதியோடு முடிச்சு போடக்கூடாது. ஏன்? நமக்கு அல்லாஹ் மூளையை கொடுத்திருக்கிறான். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது நன்மை தரக்கூடியது, இது தீமை தரக்கூடியது என்றெல்லாம் பிரித்து அறிகின்ற ஒரு அறிவை நமக்கு தந்துதான் விதியை எல்லாம் எழுதியிருக்கிறான். ஏன்? அதுதான் நமக்கு டெஸ்டே. இந்த உலகத்தில் நமக்கு டெஸ்ட் என்னது? நமக்கு சோதனையை உனக்கு பிரித்து அறிகின்ற அந்த ஆற்றலை தந்து விட்டு தான் உனக்கு சோதனையை வைத்திருக்கிறேன். அது முட்டாள்களுக்கு பிரச்சனை இல்லை, பைத்தியக்காரனுக்கு பிரச்சனை இல்லை, மூளை வேலை செய்யாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மூளை சரியாக உனக்கு கொடுத்து அதில் செயல்படுகிற எல்லா விஷயத்தையும் சரியாக உன்னை கண்ட்ரோல் பண்ணி நீயே சிந்திக்கிற மாதிரி செயலை செய்துவிட்டு தவறான காரியத்தை செய்துவிட்டு இது அல்லாஹ் எனக்கு ஏற்கனவே எழுதியது என்று எவன் சொல்லுகிறானோ அவன் விதியை ஒழுங்காக புரியவில்லை என்று அர்த்தம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதான் அர்த்தம் தாயத்துக்கு. நான் எழுதியிருக்கிறேன், எழுதுறதோடு மாற்றம் இல்லாம உனக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறேன். அந்த அறிவை சிந்தித்து பார்த்து உன்னுடைய செயல்முறைகளை உனக்கிலேயே மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தீமையான காரியத்தை செய்யும் போதெல்லாம் இது அல்லாஹ் எழுதியது என்று சொல்லாமல் அதை ஆய்வு செய்து அல்லாஹ் எதை நமக்கு விதியாக ஆக்கியிருக்கிறானோ, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஃபாலோ செய்யும் பொழுது சரியான பாதையை நோக்கி செல்லுவோம். அப்படி செல்லும் பொழுதுதான் அந்த விதியும் நம்முடைய செயல்பாடும் ஒன்றாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு எல்லாமே சரியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூளையில அதை சரியாக சிந்திக்காமல் தவறான வழியில் சென்றுவிட்டு விதியின் மீது பழிபடக்கூடாது என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அதற்கு பிறகு கடந்த காலத்தில் நடைபெற்ற எல்லா விஷயங்களுமே விதியின் மூலமாக நடைபெற்றது. பிரசன்ட் டென்ஸும் ஃபியூச்சர் டென்ஸும், அதாவது நிகழ்காலமும் வருங்காலமும் எனக்கு எதை அல்லாஹ் சரி என்று சொல்லியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது விதி சரியாக இருக்கும் என்று நம்பி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விதியையும் நம்முடைய செயல்முறையும் ஒன்றிணைத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது அல்லாஹ் எழுதிய விதியும் நம்முடைய செயல்பாடுகளும் சரியாக இருக்கும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சரியாக போதித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளும் அப்படியே அழியாமல் காலம் காலமாக இருக்கிறது. 1446 ஆண்டுகள் இன்றைக்கு ஆகிறது. இன்னும் உலகம் அழிகின்ற வரை அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளும் கொஞ்சம் கூட அதில் கருத்து கொள்ளும் பொருளும் மாறாமல் அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் மக்கள் மத்தியில். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படி விஷயத்தை விளங்கி சரியான விஷயத்தை விளங்கி குர்ஆன் ஹதீஸ் மூலமாக கிடைக்கிற படிப்படியை பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.